இது சரியில்லாத பழக்கமாக கேட்டியா மருமோளை? சும்மா சும்மா அம்மைய பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போடுறது. என்னைக்காவது ஒரு நாள்னா பரவாயில்ல, இது வாரந்தோறும் அம்மைய பார்க்க போறேன்னு சொல்லிட்டு போறது என்ன பழக்கமாக? இது ஒண்ணு என்ன பிடிச்சாது பாத்துக்கா. நீங்களா? இது ஒண்ணும் சரியில்லை கேட்டியலா? என்னைக்காவது ஒரு நாள்னா பரவாயில்ல, சும்மா சும்மா இங்க வர்றது எனக்கு மாமியை பிடிச்சாது. யார்கிட்ட சொல்லியா? மரியாதையா பேருங்க, மாமி கண்டா வழக்குமாறு எடுத்து அடிச்சு போடுவோம். யார் மருமோளை வந்தது? உங்க மோதான் வந்தது. உங்களுக்கு தான் கட்டி கொடுத்த மக்க அம்மைக்க விட்டு வர்றது பிடிச்சாது இல்ல? உங்க மூலம் போனாரும் தானே வந்துட்டு போன, அதென்ன சும்மா சும்மா அம்மைக்க விட்டு வர்றது? அதான் விரட்டி விட்டேன். அம்மா இதான் நான் லவ் பண்ணி பண்ணேன். அவளை வீட்டில் கல்யாணம் பார்த்துட்டு இருக்கேன். அதான் அவளை கூட்டிட்டு வந்துட்டேன். சரி உள்ள வருங்க. அதான் வந்தாச்சுல்ல, இருங்க. பேரு என்ன பிள்ளை? அம்மா அவளுக்கு பேரு அவ சொல்ல மாட்டாளா? எனக்கு பேரு கங்கா. நீ ஒண்ணு கூட வந்தது வீட்டுல தெரியுமா? தெரியாது, அப்படிதானே? எங்க போறேன்னு சொல்லிட்டாங்க வந்த? கூட்டுக்கார கேட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். இவனை உனக்கு எத்தனை நாளா தெரியும்? ஒரு வருஷமா? ஒரு வருஷமா தெரிஞ்ச இவனுக்காக வீட்டுல அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டேன் இல்ல? இவன் என்னத்தை கண்டாங்க கூடண்டு வந்த? பையன் மாதிரி அலக்காத கிழிஞ்ச ஜீன்ஸும் பரட்ட தலையும் ஒரு பைக்கம் வச்சிருந்தா போறேன், கூடண்டு வந்துருவி, அப்படிதானே? லவ் பண்ணிய யாராவது ஒரு பெண்ணாவது லவ் பண்ணிய பெண் சாப்பாட்டு என்ன செய்யான்னு யோசித்து பார்த்துருக்குதியலா? இவனே ஒரு தண்டை சொல்றாங்க, இவனு பெட்ரோல் போட வர நானாக பணம் கொடுத்துட்டு இருக்கேன். சரி இங்க உள்ள கதையை விட்டு உன வீட்டை நினைச்சு பாரு. நீ கூட்டுக்காரல வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்த, ஒரு 5-6 மணி வரை மோவா வருவான்னு சமாதானமா இருக்கணும். அதுக்கப்புறம் ஒன்ன தேடுவனுமா? நீ ஓடி போன விஷயம் கொஞ்ச நேரத்துல ஊர் உலகம் மொத்தமும் தெரியும். அதுக்கப்புறம் ஒன்னு அம்மா அப்பா நிலைமையை நினைச்சு பாரு. உன அப்பா வெளியில தலை நிமிந்து நடக்க முடியுமா? ஒன்னே அச்சா குறை இல்லைன்னா தூக்கு போட்டு செத்து போவாரு. அடுத்தது ஒன்ன பெத்து வளர்த்த அம்மா நினைச்சு பாரு. ஒன்ன பெத்த பாவத்துக்காக பூவம் போட்டான் இல்லாம நினைச்சு பார்க்கவே முடியல. உனக்கு அம்மா அப்பா எப்படி ஆக்கிட்டு உன நிம்மதியா வாழ முடியுமா? ஆண்டி எனக்கு வீட்டுக்கு பண்ண என்ன வீட்டுல கொண்டு விட்டுவியலா? நான் உனக்கு வீட்டுல கொண்டு விடல. நடந்ததை எல்லாம் உனக்கு வீட்டுல நான் சொல்லல. உனக்கு அம்மா அப்பா தானே, உன்னை கண்டிப்பா மன்னிப்புன. பார்க்காத கண்ணை குத்தி போடுவேன். உனக்கும் ஒரு தங்கச்சி இருந்து அவ ஓட்டி போனாதான் அதுல உள்ள வருத்தம் உனக்கு தெரியும். சம்பளம் கிடைச்சு அதான் உன்னை பெண்டாட்டிய கையில கொண்டு குடும்பம் உன்னை பெண்டாட்டிய கையில கொடுத்துட்டு அதுல வாங்கி செலவு பண்ணிய சந்தோஷம் வேற ஒண்ணுலயும் கிடைச்சாது. சந்தை போன சென்னை இல்ல ரூபாதா என்னட்ட ஒண்ணா இல்ல. 2 நாளைக்கு முன்னாடியில சம்பளம் தாண்டி வந்தேன். அதுக்கு நான் துணி எடுத்தேன். எல்லா பணத்தையும் துணியா எடுத்த? எல்லா பணத்துக்கும் ஒன்னும் எடுக்கல. துணிகாரனுக்கு பணம் கொடுக்க உண்டு சொன்ன அப்புறம் நீங்க தந்தியலா? அதான் இதை வச்சு அவனுக்கு கடத்தை எல்லாம் தீத்தேன். அதான் உன்னை பெண்டாட்டிய கையில கொண்டு குடும்பம் உன்னை பெண்டாட்டிய கையில கொடுத்துட்டு அதுல வாங்கி செலவு பண்ணிய சந்தோஷம் வேற ஒண்ணுலயும் கிடைச்சாது. இனி ஏதாச்சும் சாதனம் வாங்கியது உங்களுக்கு தின்னன்மே வாங்கிட்டு வரங்க, இல்லைன்னா பட்டினி கிடைங்க. நான் எனக்கு அம்மையை எடுத்துக்காக போறேன். இது என்ன மாமி வீட்டுக்கு சாதனை வாங்கின கணக்கு ஒரு வழியிலையும் சரியாவே இல்லையே. நம்ம 4 பேரும் உண்டு. 4 பேருக்கு எப்படி பார்த்தாலும் வீட்டு செலவு 20,000 ரூபாய் வராது. நீங்க இதோட ஒண்ணு கேட்கியது இல்லையா? என்ன மருமலை செஞ்சியனா ஏமாத்தினேனா?
நீங்க சும்மா இருக்குதுங்களா? பின்ன ஏமாத்த இல்லையா? சோறு வச்ச அரி வயசம் கடையில கிடைச்சது. பின்ன வீட்டுல வேற என்ன செலவு? அப்ப 20,000 ரூபாய் மீன் வாங்கினீங்களா? இவன் என்ன சொல்லிட்டு இருக்கியா? வீட்டுல வேற செலவு ஒண்ணும் இல்லையா? நீங்க சும்மா இருக்குதுங்களா? அது படிப்பு கூடனது இல்லை. படிப்பு கூடனால படிப்பு கூடி மூளை உரி மூக்கடி பாயுது. இங்க பாத்துக்கிடுங்க, நானும் படிச்சாலும் 10,000 ரூபாய் கூட வேண்டாம் வீட்டு செலவு. உங்க அம்மா அப்பா மாசம் தோறும் 10,000 ரூபாய்க்கு உங்களை ஏமாத்திட்டு இருக்குனேன். வீட்டு பொறுப்பை என்கிட்ட ஒப்படைங்க. நான் 10,000 ரூபாயில வீட்டு செலவை முடிச்சு காட்டி. என்ன மாமி? எனக்கு வேண்டாம், நீயே வச்சிக்க. இது என்ன 10,000 ரூபாயில செலவு நடத்த வேண்டியது என்ன? இப்ப 40,000 ரூபாய் செலவு வந்துருக்கு. கருங்கலுக்கு மீன் வாங்கி போனது ஆட்டோ செலவு 100. மீன் கிடைக்கவில்லை. ஆட்டோவில் திரும்ப வீட்டுக்கு வந்ததும் செலவு 100. செலவு 200. மீன் கிடைக்கவில்லை. மீன் வாங்க குளச்சை போனேன். ஆட்டோ செலவு 300. மீன் கிடைச்சவில்லை. ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டேன். செலவு 100. திரும்ப வீட்டுக்கு வந்தது. ஆட்டோ செலவு 300. செலவு 700. மீன் கிடைச்சவில்லை. ரேஷன் கடைக்கு அரி வாங்க போனேன். ஆட்டோ செலவு 100. ரேஷன் கடை திறக்கவில்லை. திரும்ப வந்தது. ஆட்டோ செலவு 100. செலவு மொத்தம் 200. நான் இதுல இருக்கேன். ரேஷன் கடைக்கு ஆட்டோ பிடிச்சி அரி வாங்க போனேன். மருமகளை நல்லா கேட்டுக்க. எந்த ஒரு அம்மா அப்பாவும் பிள்ளைகளுக்கு பணத்தை வேஸ்டா செலவு பண்ணணும்னு நினைச்ச மாட்டேன். உனக்கு எப்படியாவது வீட்டு பொறுப்பை தட்டி எடுக்கணும். அதுக்காக இதெல்லாம் தேவையா? நானும் இங்க வந்தோன்னு எனக்கு மாமியும் பொறுப்பை என்கிட்ட தரையில. உனகிட்ட எப்ப தரணும்னு எனக்கு தெரியும். அப்ப தரல. வேண்டாம் மாமிய, நீங்களே பொறுப்பை வச்சுக்கிடுங்க. பொறுப்பை ஏத்த போறவில்ல தெரியுது எவ்வளவு கஷ்டம்னு. இங்க பாத்தியா, எனக்கு ஒரே ஒரு ஆசை. அதான் நான் கடவுள்கிட்டையும் கேட்டுருக்கேன். அடுத்த ஜென்மன் ஒன்று இருந்தா நீ ஆணா பிறக்கணும், நான் பெண்ணா பிறக்கணும். பெண்ணா பிறந்து நானே அவனை பெண்டாட்டி வந்து கிடைச்சணும். பாத்தீங்க, அப்படி கிடைச்சிட்டேன்னு மட்டும் வச்சுக்கியா. நீ இந்த ஜென்மத்துல எனக்கு என்னெல்லாம் குடும்பம் செய்தோ அதெல்லாம் உனக்கு திருப்பி செய்யறேன்னு வச்சுக்கியா. எனக்கு பேரை மாத்தி வச்சுக்கியா. ஒரு நிமிஷம், நான் அதான் வேண்டிட்டு இருக்கேன். அடுத்த ஜென்மத்துல நீங்க எனக்கு பெண்டாட்டியா வந்து கிடைச்சணும்னு. அப்படி கிடைச்சிட்டேன்னு வச்சுக்கிடுங்க. எனக்கு காலிய கீழே படி சவுட்டி நடக்கிறான்னு என பேரை மாத்தி விடுங்க. அவனை கொல்லாத வந்தேன்னு சந்தோஷப்படு. வந்த தியாச்சியத்துக்கு அவனை பச்சையை கடிச்சு தின்னு இருப்பேன். என்ன மொளை இப்படி சொல்லிய? என்ன இருந்தாலும் அவன மாப்பிள்ள இல்ல. எனக்கு தியாச்சியத்தை உண்டாக்காதுங்க. நான் அப்பமே சென்ன அந்த காட்டு மாக்கா எனக்கு வேண்டாயின்னு. நான் வேணுமே இங்க அண்ணனை விட்டு பேசி பார்க்கட்டாமோல. எனக்காக யாரும் பேச வேணும் வேண்டாம். எனக்கு அங்க உள்ள வேலையெல்லாம் செய்து செய்து மடுத்து அவ தலை தரைச்சவன் அங்க உள்ள வேலையெல்லாம் என்ன வச்சு செய்ய வச்சிய. நீங்க என்னத்தாம்மா அவள்கிட்ட பதில் பேசிட்டு இருக்குதியா? அவளை வீட்டுல உள்ள இதனால நொந்து போய் வந்துருக்கியா. நீ அண்ணன் ஒரு டீ போட்டு வா தங்கச்சி. மோனே, இவளை இப்படியே இங்க விட்டுருந்தா என்ன ஜீவனாலும் எனக்கு தெரியும். நீங்க கூட நின்னா மட்டும் போதும். என்ன அண்ணா சாய? ஆகா, இதே ஒரு டீயை குடிச்சு எவ்வளவு நல்லாச்சு தெரியுமா? இனிங்களோ சமையலும் உனக்கு ஏறதான். அம்மா, என்ன துணி ஒன்று அலைக்கி போட இல்லையா? எனக்கு நல்ல கை வலி மோனே, அவள்கிட்ட அலைக்கி போட சொல்லி. எனக்கு நாளைக்கு வேலையை போட்டும் போது துணி ஒன்றா இல்லை. மோளை சமையல் முடிஞ்சோன்னா அண்ணனுக்கு துணியை ஒன்று அலைக்கி போட்டுருவியா? துணி அலைக்கி முடிஞ்சிட்டு வீடு மொத்தமும் வலியாயிருக்கு. வலியை எடுத்து வீடை கொண்டு தொடச்சி போட்டுறேன்னு மோளை. எங்க மோளை போற? இந்த வீட்டுல மனுஷன் நிப்பான, நான் என்ன மாப்பிள்ளை வீட்டுக்கு போறேன். அங்க கொடுமைப்படுத்தியான்னு இல்ல மோளை இங்க வந்த.
ஏன்னா வாயிலண்டு வல்லதும் கேட்டுறப்படாது. இங்கோட அங்க எவ்வளவோ பரவாயில்லை. அங்க ஏன்னா மாமியங்களை கொஞ்சம் போல ஹெல்ப் பண்ணி தருவோம். நீங்க செல போல இருந்துட்டு என்ன வச்சா வேலை வாங்கிய? நான் இதுல வீட்டு பக்கம் வர மாட்டேன்.